இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய கணவர்களும் நிறைய மனைவிமார்களும் ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க படிக்க சொல்லி. படிச்சிருக்கோம் சரியா, எல்லாருக்கும் இதே சூழ்நிலை தான். கிரிக்கெட் பிளேயர் பேட்டை தூக்கிட்டு டெய்லி 100 அடிக்கணும் 150 அடிக்கணும்னு போறாரு. உண்மைதானே? ஆனால் 100 150 அடிச்சுட்டா வராரு. ஒரு நாள் போல்ட் ஆகுறாரு, ஒரு நாள் 50 அடிக்கிறாரு, ஒரு நாள் 30 அடிக்கிறாரு. அந்த மாதிரி நல்லதோ கூடையோ குறையவோ எல்லாரோட எண்ணமும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு லிவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யாரும் ஒன்றும் சும்மாலாம் இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலை மனநிலை எல்லாருக்கும் டெய்லி 150 அடிக்க முடியாது இல்லையா? ஆவரேஜாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் யாராக இருந்தாலும் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம். ஃபீல் பண்ணுவான் மனுஷன். ஃபீல் பண்ணுறது தப்பு இல்லை, வாழ்க்கையில் அது உயர்வு தான். கடமையை செஞ்சுருக்கோம், சில நேரங்களில் கடமையை சரியாக செய்யலைன்னு வருத்தப்பட்டால் கூட அது கூட ஒரு ப்ராக்ரஸ் தான். அதுக்கு ஏன் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஹாப்பியாக போய் எழுதிட்டு வரட்டு விடுங்க. அடுத்தடுத்த எக்ஸாமில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இல்லையா, நான் சொல்லலை வெற்றியும் தோல்வி வெவ்வேறு துருவங்கள் கிடையாது. தோல்வி அப்படிங்கிறது வெற்றியோட ஒரு ப்ராசஸ் தான். 80% படிச்சுட்டு 20% முடிக்காததால கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை இன்னொரு 20% முடிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வழிதானே தவிர இது ரெண்டு ஆப்போசிட் சைடு கிடையாது. இதோட ப்ராசஸ் தான் அது. 8 படி ஏறிட்டோம், 2 படி ஏறணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதானே தவிர அது நெகட்டிவான விஷயம்லாம் கிடையாது. அதனால உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம் இருக்கு. அதே போல குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. அடுத்தடுத்து இருக்கு. புரியுதுங்களா? லைஃப்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சா சரியா? அந்த அளவு ஹாப்பியா எழுதுங்க. சரியா?